கூட்டி கழிச்சு பார்த்தா கணக்கு சரியா தான் வரும். இது தப்பு கணக்கு இல்ல, தப்பாத கணக்கு. தொடர்வது காதல் சிறகுகள். காதல் சிறகுகளில் முடிந்த காட்சிகள் 3. வீதி கடந்து வீட்டு வாசற்படி ஏறினாள். நடந்து முடிந்தது காதல் கண்காட்சி. காட்சினால சொல்லிடலாம். காட்சி 3க்கும் காட்சி 4க்கு இடையில சின்ன இடைவெளி விடுத்துருச்சு. அடுத்து கொஞ்சம் இடைவெளி இல்லாமல் கொஞ்சம் சொல்ல ஆரம்பிச்சிடலாம். சார் ரீகேப் எதுவும் போட போறீங்க சார்? அவ்வளோ பில்டப்லாம் வேண்டியதில்லப்பா, ரீலாக வந்துடும். ஓகேவா, நம்ம நேரம் காட்சிக்கு போயிடலாம். நேரம் இல்லா நேரம் மாதிரி நேரம் கிடைக்கிறப்ப மற்ற 3 காட்சிகளையும் தேவைப்பட்டா பார்த்து புரிஞ்சுக்கோங்க. ஓகே ஓகே சார். ஆல்ரெடி ரீல் ஓடிச்சு. காட்சி 4க்கு போயிடலாம். ரெடி ரெடி ரெடி, போலாம் போலாம். இப்போ ஓப்பன் பண்ணா மல்லிகை குடி இருக்கு. ரெடி டேக். காட்சி 4 தேவதையின் விலாசம். ஷார்ட் 1 மல்லிகை குடியிருப்பு, அடுக்ககம் 3, பிளாக் சி. நேற்று பார்த்த இதே வீதிதான் இன்று ஏனோ மாறி போனது இதன் தலைவிதி. முன் தேதியிட்டு சொல்லுகிறேன், எல்லையில் எழுதிவிடுங்கள். மல்லிகை குடியிருப்பு, அவள் வருகைக்கும் அவள் வருகைக்கு பின். ஓகே காட் இட். ஸ்டார்ட் 2. எங்க ஏரியா உள்ள வராத. தேவதையோட அறிமுகத்துக்கு பிறகு மல்லிகை குடியிருப்புல இலசுகளுக்குள்ள ஒரே கரைச்சல். கரைச்சலுக்கு மையமே நம்ம நாயகம் தான். இங்க இருந்து நம்ம அந்த ஷார்ட் 2 சொல்லலாம். மீன் வலையோ காதல் வலையோ, எல்லை தாண்டி வீசுற எந்த வலையா இருந்தாலும் சிக்கல் விழத்தான் செய்யும். மல்லிகை குடியிருப்புல எல்லை தாண்டி வீசப்படுகிற காதல் வலைக்கு எழுகிற எதிர்ப்பலைகளுக்கு அவள் பொறுப்பல்ல, அவள் இங்கிருப்பே பொறுப்பு. இதயம் இடம் மாறலாம், இடமா வலமா ஐயம் எழலாம். அவள் வீட்டு வாசலில் எழுதி வையுங்கள், இதயங்கள் ஜாக்கிரதை. களவு போகும் இதயங்களுக்கு அவள் பொறுப்பல்ல, அவளின் இருப்பே பொறுப்பு. உனக்கும் மல்லிகை குடியிருப்புக்கு என்ன சம்பந்தம்? கேட்டவங்க காதுகளுக்கு கேட்கிற மாதிரி மைக் போட்டு சொல்றேன். மல்லிகை குடியிருப்புல அவ குடியிருக்கிறா, என்ன சம்பந்தம் வெட்டி கிடக்கு? மை டெரர் பாய்ஸ் நல்லா கேட்டுக்குங்க. நான் இங்க தான் டாப் அடிப்பேன். முடிஞ்சா முன்ன வந்து கிளாப் அடிங்க. இது உங்க ஏரியாவா இருக்கலாம். இங்க இருக்கிறது என்னோட மீதத்தை சொல்லணும்னு அவசியம் இல்லை. இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வரேன். கரெக்ட். அவள் பொறுப்பல்லன்னு சொல்லிட்டு அவள் இருப்பே பொறுப்புன்னா என்ன அர்த்தம்? குழப்புறானே. இந்தாப்பா ஆரம்பமே குழம்புது. கேட்டா குழம்பு திடுதல் காதலில் இயல்புன்னு கவி பாடுவேன். இந்த கதையில கண்ணாடி பார்க்காத கதாநாயகனை பத்தி சொன்னீல, அப்புறம் அவன் அம்போன்னு விட்டுட்ட. அம்போன்லாம் விடல, இன்னும் கொஞ்ச நேரத்துல காதல் அம்போடு என்ட்ரி கொடுக்க போறான். அப்புறம் இன்னொரு விஷயம், இவன் கதாநாயகன்லாம் இல்ல, கதை நாயகன். ஓகே, 2 ஒண்ணு தானேப்பா? 2 ஒண்ணு கிடையாதுப்பா. கதாநாயகன் வேற, கதை நாயகன் வேற. உனக்கு தான் தெரியாம இருக்கு, மற்ற எல்லாருக்குமே தெரியும். கதாநாயகன் தோக்கவே மாட்டான். கதை நாயகன் சில நேரம் ஜெயிக்கிறவனா இருப்பான், சில நேரம் தோத்தாமலே இருப்பான். இவன் கதை நாயகன். புரிஞ்சிருச்சா? ரூம் போட்டுதான் யோசிக்கணும். இப்ப அம்பு வருதா இல்லையா அத முதல்ல சொல்லுப்பா. வந்துருச்சு. கோடு ஷார்ட் ஓகே. கண் சிமிட்டும் காதல், கண்ணடிக்கும் கண்ணாடி. காதல் சிறகுகளில் தொடர் இருப்பது காட்சி 5. காதலுக்கு பின்னாடி
அவனது கண்ணாடி. சார் இந்த கண்ணாடிலாம் ரெடி சார். நீங்கள் சொன்ன மாதிரியே கண்ணாடி ரெடி பண்ணிட்டோம். லெஃப்டில் ரைட்டில் டாப்பில் நடுவில் பக்காவாக ஒட்டியாச்சு சார். ஒட்டியாச்சுல? ஓகே ஓகே. காட்சி 5 ரெடியாக இருக்கா? ஓகேப்பா. அந்த காட்சி 5 அப்போ ஷார்ட்டாக ஸ்வீட்டாக சொல்லிடலாம். காதல் சிறகுகள் கண்டீர்கள். காதல் சிறகுகளில் தொடர் இருப்பது காட்சி 5. தொடர்ந்திருங்கள். காதலுக்கு பின்னாடி அவனது கண்ணாடி. இது காதல் சிறகுகள்.